6.1 முடிஞ்சுப்பா. அடுத்து 6.2 வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்றுப்பா. பாருங்கள், டெரிவேட்டிவ் டெஸ்ட் ஃபார் இன்க்ரீஸிங் அண்ட் டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீஸிங்காக இல்லை டிக்ரீஸிங்காக இல்லை ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்காக இல்லை ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங்காக, ஓகேவா, இல்லை அது வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனா அப்படிங்கிறத எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இன்க்ரீஸிங், டிக்ரீஸிங், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங், ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங். ஓகே, பாருங்கள். Let f of x be a continuous function on a comma b closed interval and differentiable on the open interval a comma b. Then ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் a comma bயில் கண்டினியூஸு, ஓப்பன் இன்டர்வல் a comma bயில் டிஃப்ரென்ஷியபிள் அப்படின்னா எப்போ அதை வந்து இன்க்ரீஸிங்னு சொல்கிறோம் அப்படின்னா f of x is increasing in a comma b if f dash of x greater than or equal to 0. அதாவது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் வந்து பாசிட்டிவ் வித் ஜீரோவாக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இன்க்ரீஸிங். ஓகேவா, எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் பாசிட்டிவ் வித் ஜீரோவாக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இன்க்ரீஸிங். ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் வந்து நெகட்டிவ் வித் ஜீரோ, அதாவது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் நார் ஈக்குவல் டு ஜீரோ. லெஸ் நார் ஈக்குவல் டு ஜீரோனா மீனிங் என்ன? நெகட்டிவ் வித் ஜீரோ. அப்போ நெகட்டிவ் வித் ஜீரோவாக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன். பாசிட்டிவ் வித் ஜீரோனா இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ். ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் வந்து நெகட்டிவ் வித் ஜீரோ அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன். அதை வந்து எப்போ வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்னு சொல்கிறோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் இன் ஏ கமா பி இஃப் எஃப் இது வந்து ஏ கமா பி க்ளோஸ்ட் இன்டர்வல், இது ஏ கமா பி ஓப்பன் இன்டர்வல்னு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸு கிரேட்டர் தென் ஜீரோ ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ கமா பி ஓப்பன் இன்டர்வல். அதாவது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஒன்லி பாசிட்டிவ், இங்கே வந்து பாசிட்டிவ் வித் ஜீரோ, இது ஒன்லி பாசிட்டிவாக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங். அது மாதிரி ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் வந்து ஒன்லி நெகட்டிவ் லெஸ் தென் ஜீரோவாக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங். ஓகேவா, ஒன்லி பாசிட்டிவ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங், ஒன்லி நெகட்டிவ் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங், பாசிட்டிவ் வித் ஜீரோ இன்க்ரீஸிங், நெகட்டிவ் வித் ஜீரோ டிக்ரீஸிங், எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் எட்டிஃபி என்ன ஃபங்க்ஷனு? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா, ஆமாம், எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து ஜீரோவாக இருந்தால் அது வந்து என்னது என்ன ஃபங்க்ஷனு? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனு. நெக்ஸ்ட்டு ஸ்டேஷ்னரி வேல்யூ ஆஃப் ஏ ஃபங்க்ஷன். லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் பி a continuous function on a comma b closed interval and differentiable on a comma b. f of x said to be a stationary point at x is equal to a if f dash of a is equal to 0. ஓகேவா, f dash of a equal to 0ன்னு வைக்கும்பொழுது அது வந்து x is equal to a வந்து ஸ்டேஷ்னரி பாயிண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா f dash of a வேல்யூ வந்து என்னது? 0. அப்போது நீங்கள் கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை ஃபைண்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் 0ன்னு வைக்கும்போது எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூலாம் நினைக்குதோ அது எல்லாமே கிரிட்டிக்கல் நம்பர்ஸு. ஓகேவா, ஆமாம். அப்போது ஸ்டேஷ்னரி வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் ஏ. த பாயிண்ட் வந்து ஏ கமா எஃப் ஆஃப் ஏ. ஏ கமா எஃப் ஆஃப் ஏ இஸ் கால்டு என்னது? ஸ்டேஷ்னரி பாயிண்ட்டு. ஓகேவா, ஆமாம். ஏங்கிறது எக்ஸ் வேல்யூப்பா. இந்த ஏ வேல்யூவை தூக்கி எஃப் ஆஃப் எக்ஸ் போகும்போது உனக்கு எஃப் ஆஃப் ஏ கிடைக்கும். எஃப் ஆஃப் ஏ வந்து ஒய் பாயிண்ட்டு. அப்போ எக்ஸ் கமா ஒய் இஸ் என்னது? ஸ்டேஷ்னரி பாயிண்ட். ஓகேவா, ஏ கமா எஃப் ஆஃப் ஏ இஸ் கால்டு என்னது? ஸ்டேஷ்னரி பாயிண்ட்டு. ஓகேவா, இது வந்து இன்க்ரீஸிங், டிக்ரீஸிங், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங், ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங். ஓகேவா, அடுத்து மேக்ஸிமம், லோக்கல் மேக்ஸிமம், லோக்கல் மினிமம். ஓகே, லோக்கல் மேக்ஸிமம், லோக்கல் மினிமத்துக்கு முன்னாடி அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் அப்சல்யூட் மினிமம்னா என்ன? ஓகேவா, அப்சல்யூட் மேக்ஸிமம், அப்சல்யூட் மினிமம். ஓகே, a function f has an absolute maximum at c if f of c is greater or equal to f of x for all x in domain of f. The number of f of c is called maximum value of f in the domain. ஓகேவா, ஆமாம், மேக்ஸிமம் வேல்யூ. அதாவது டொமைனில் உள்ள எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணும்போது மேக்ஸிமம் வேல்யூ என்ன கிடைக்குதோ அது வந்து என்னது? அப்சல்யூட் மேக்ஸிமம். ஓகேவா, similarly f has an absolute minimum at c if f of c less than or equal to f of x for all x in domain of f and the number f of c is called the minimum value of f on the domain. மினிமம் வேல்யூ வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? அப்சல்யூட் மினிமம் சொல்கிறோம். ஓகேவா, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்து ஒரு இன்டர்வல் கொடுத்துருவாங்கப்பா. நீங்கள் அதனுடைய ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0ன்னு வைக்கும் பொழுது உங்களுக்கு நம்பர்ஸ் கிடைக்கும். அந்த நம்பர்ஸையும் அது கிரிட்டிக்கல் நம்பர்னு வச்சுக்கோங்க. அந்த கிரிட்டிக்கல் நம்பரையும் என் பாயிண்ட்ஸையும் சப்ஸ்டிட் பண்ணும்போது என் பாயிண்ட்ஸையும் எஃப்ஆஃப்எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அதாவது என் பாயிண்ட்ஸையும் எஃப்ஆஃப்எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். கிரிட்டிக்கல் நம்பர் எப்போ கிடைக்கும்? எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0ன்னு வைக்கும் பொழுது எக்ஸுக்கு சில வேல்யூஸ் கிடைக்கும். அது வந்து கிரிட்டிக்கல் நம்பரு. அந்த கிரிட்டிக்கல் நம்பரையும் என் பாயிண்ட்ஸையும் எஃப்ஆஃப்எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணும்போது அதில் உள்ள சப்ஸ்டிட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூ வந்து அப்சல்யூட் மேக்ஸிமம், மினிமம் வேல்யூ வந்து என்னது? அப்சல்யூட் மினிமம். ஓகேவா? அடுத்தபடியாக லோக்கல் மேக்ஸிமம், லோக்கல் மினிமம். லோக்கல் மேக்ஸிமம், லோக்கல் மினிமம் அதை வந்து நம்ம என்ன சொன்னோம்னா எக்ஸ்ட்ரீம் வேல்யூன்னு சொல்கிறோம். அதை வந்து என்ன சொல்கிறோம்ப்பா? எக்ஸ்ட்ரீம் வேல்யூன்னு சொல்கிறோம். எக்ஸ்ட்ரீமம்னு சொல்கிறோம். எக்ஸ்ட்ரீமம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லோக்கல் மேக்ஸிமம், லோக்கல் மினிமம். ஓகேவா? இங்கே பாருங்கள். அது மாதிரி இதை வந்து குளோபல் மேக்ஸிமம், குளோபல் மினிமம்னு சொல்கிறோம். அப்சல்யூட் மேக்ஸிமத்தை குளோபல் மேக்ஸிமம், அப்சல்யூட் மினிமத்தை குளோபல் மினிமம்னு சொல்கிறோம். ஓகேவா? ஆமாம். எக்ஸ்ட்ரீமம்னு சொன்னால் லோக்கல் மேக்ஸிமம், லோக்கல் மினிமம். இங்கே பாருங்கள். criteria for local maxima and local minima. Let f be a differential function and an interval a comma b containing c, and suppose that f double dash of c exists ஆனிச்சுன்னா f dash of c is equal to 0 and f double dash of c, அதாவது செகண்ட் டெரிவேட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னா f double dash of c greater than 0 அப்படின்னா f has a local minimum at c. f dash of c is equal to 0 and f double dash of c is greater than 0. அதாவது கிரிட்டிக்கல் நம்பரை செகண்ட் டெரிவேட்டிவில் சப்ஸ்டிட் பண்ணும்போது செகண்ட் டெரிவேட்டிவ் வந்து பாசிட்டிவ் அப்படின்னா f has a local minimum. பாசிட்டிவ் அப்படின்னா செகண்ட் டெரிவேட்டிவ் பாசிட்டிவ்னா லோக்கல் மினிமம். அதே இது f dash of c is equal to 0, f double dash of c செகண்ட் டெரிவேட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னா f has a local maximum. செகண்ட் டெரிவேட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னா லோக்கல் மேக்ஸிமம், செகண்ட் டெரிவேட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னா லோக்கல் மினிமம் அட்டு சி. ஓகேவா? இதில் இம்பார்ட்டன்ட் நோட் என்னென்னா, இன் எக்கனாமிக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ரெஃபரன்ஸ் காஸ்ட் ஃபங்க்ஷன் ஆர் ரெவென்யூ ஃபங்க்ஷன், தென் தி பாயிண்ட் அட் விச் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0. டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து காஸ்ட் ஃபங்க்ஷன் ஆர் ரெவென்யூ ஃபங்க்ஷன் கிடைக்கும். த காஸ்ட் ஆர் ரெவென்யூ இஸ் மேக்ஸிமம் ஆர் மினிமம். ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் பாருங்கள். let r of x and c of x are revenue function and cost function respectively. ஆமாம், r of x வந்து revenue function, c of x வந்து cost function when x units of commodity is produced. If r of x and c of x are differentiable for all x greater than 0 அப்படின்னா x ஓட பாசிட்டிவ் வேல்யூ வந்து r of x and c of x டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா p of x equal to r of x minus c of x is maximized when marginal revenue is equal to marginal cost. marginal revenue வந்து marginal cost mr வந்து mcக்கு ஈக்குவலாக இருக்கும் பொழுது p of x equal to r of x minus c of x, that is r dash of x is equal to c dash of x. profit is maximum at is another stationary point. stationary pointல profit வந்து எப்படி இருக்கும்? மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ r dash of x வந்து c dash of xக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இந்த இம்பார்ட்டன்ட் நோட்டு நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஆமாம், இப்போ நான் இதில் நடத்துகிற எல்லா பாயிண்ட்ஸ் எல்லாம் தெளிவாக படிச்சுக்கோங்க. படிச்சிட்டிங்கன்னா இதில் உள்ள எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் வந்து உனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஆமாம், அதாவது குளோபல் மேக்ஸிமம், குளோபல் மினிமம்ங்கிறது அப்சல்யூட் மேக்ஸிமம், அப்சல்யூட் மினிமம். எக்ஸ்ட்ரீமம்னு சொல்லும்போது லோக்கல் மேக்ஸிமம், லோக்கல் மினிமம். ஓகேவா? ஆமாம், ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங், லெஸ் தென் 0னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0னா இன்க்ரீஸிங், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னா டிக்ரீஸிங். ஓகேவா? ஆமாம், அதே மாதிரி லோக்கல் மேக்ஸிமம், லோக்கல் மினிமம்ங்கிறது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ், செகண்ட் டெரிவேட்டிவ். ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் இஸ் ஈக்குவல் டு 0, கிரிட்டிக்கல் நம்பரை செகண்ட் டெரிவேட்டிவில் சப்ஸ்டிட் பண்ணும்போது செகண்ட் டெரிவேட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னா லோக்கல் மினிமம், செகண்ட் டெரிவேட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னா லோக்கல் மேக்ஸிமம். ஓகேவா? உனக்கு லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ, லோக்கல் மினிமம் வேல்யூ வேணும்னா கிரிட்டிக்கல் நம்பர் தூக்கி எஃப்ஆஃப்எக்ஸில் போட்டுக்கோ. அப்படி போடும்போது உனக்கு என்ன கிடைக்குதோ அதான் லோக்கல் மேக்ஸிமம், லோக்கல் மினிமம். அப்சல்யூட் மேக்ஸிமம், அப்சல்யூட் மினிமம்ங்கிறது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் இஸ் ஈக்குவல் டு 0, கிரிட்டிக்கல் நம்பரு. கிரிட்டிக்கல் நம்பர்லேயும் ஃபங்க்ஷன் வேல்யூ, என் பாயிண்ட்ஸ்லேயும் ஃபங்க்ஷன் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஆமாம், எது வந்து மேக்ஸிமமாக இருக்கோ அது அப்சல்யூட் மேக்ஸிமம், எது வந்து மினிமமாக இருக்கோ அது வந்து எனது அப்சல்யூட் மினிமம். ஓகேவா? தெளிவுபடுத்திக்கோங்க. தேங்க்யூ.